ஹாய் ஃப்ரெண்ட்ஸ், வாங்க இன்னைக்கு வந்து 18 to 20 எபிசோட் வரைக்கும் என்ன நடக்க போகுதுன்னு சொல்லிட்டு பார்க்கலாம். ஃபர்ஸ்ட் டைம் பார்க்குறீங்கன்னா சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க. ஹீரோயின் வந்துட்டே இருக்கா. அப்போ ஹீரோ வந்து ப்ளே கிரவுண்டில் விளாண்டுட்டு இருக்கான். அதை பார்க்கையில ஹீரோயினுக்கு ரொம்ப சந்தோஷமாக இருக்குது. அவன் ஸ்கூலில் விளாண்டது எல்லாமே ஹீரோயினுக்கு ஞாபகம் வருது. ஹீரோ வந்து கேட்குறான், இந்த மாதிரி என் மேலே கோவமாக இருக்க அப்படின்னு சொல்லி கேட்குறப்போ, ஆமாடா அப்படின்னு சொல்லிட்டு அவங்க அம்மா கொடுத்த அந்த மெடிசன் பாக்ஸை தூக்கி வீசுறா. இந்த பிடிச்சிக்கோ அப்படின்னு சொல்லிட்டு, நீ சர்ப்ரைஸ் ஆவன்னு சொல்லி தாண்டி நான் அப்படி பண்ணினேன் அப்படின்னு சொல்கிறப்போ, இங்கே கிளம்பி போகிறா ஹீரோயின். ஃப்ரெண்டு யாருன்னு சொல்லி கேட்டுட்டு இருக்கா. இங்க பார்த்தா, இங்க பாருடி உன்னோட ஸ்கூல் ஃப்ரெண்ட் வந்து காலேஜ் ஃபேமஸ் பாய் ஆயிட்டான். அவனை போட்டு செம்மையா ட்ரெண்டிங் பண்ணி விட்டுட்டாங்க. ஃபர்ஸ்ட்ல வந்து நம்ம சீ இருக்கான், செகண்ட்ல வந்து உன் ஃப்ரெண்ட் இருக்கான் அப்படின்னு சொல்றப்போ, இங்க ஹீரோயின் அவ்வளோ ஃபேமஸ் ஆயிட்டானா அப்படின்னு சொல்லிட்டு ஒரு பக்கம் யோசிச்சுட்டு இருக்கா. அந்த சீனை கட் பண்ணிட்டு காலில் தான் காட்டுறாங்க. இது மாதிரி வந்து இவன் பேர் யுவான். யுவான் வந்து சொல்றான், ஏய் வாடா, துவி வந்து உன்னை இன்வைட் பண்ணியிருக்கா நைட் வந்து ஒரு பார்ட்டிக்கு, நீ வரியா அப்படின்னு சொல்லி கேட்டா, ஹீரோ நான் வரல அப்படின்னு சொல்லிடுறான். அதே பார்ட்டிக்கு தான் நம்ம ஹீரோயினோட ஃப்ரெண்ட்ஸ் எல்லாம் கிளம்பிட்டு இருக்காங்க. ஹீரோயினை வான்னு சொல்லி கூப்பிடுறாங்க. அடியே உனக்காக உன் சீனியர் கூப்பிட்டதுக்கு நான் வந்தா சரி இருக்காதுன்னு சொல்றப்போ, அதுல நீ வான்னு சொல்லிட்டு ஃப்ரெண்ட் லிப்ஸ்டிக் எல்லாம் போட்டு கூட்டிட்டு போறா. ஹீரோயின் அங்க டீசெண்டாவே சாப்பிடல, ஃப்ரெண்டு கொஞ்சமாவது டீசெண்டா சாப்பிட்றீ அப்படின்னு சொல்லிட்டு இருக்கா. அதே இடத்துல தான் நம்ம ஷீவாராம் பீர் வாங்கிட்டு அப்படியே ஹீரோயினை பார்த்து அவன் எக்ஸைட் ஆகிறப்போ, நீங்களா சீனியர் அப்படின்னு சொல்லிட்டு நம்ம ஹீரோயின் கேட்கறா. ரெண்டு பேரும் பேசிட்டு இருக்காங்க. ஹீரோயின் சொல்றா, இந்த பீர் வந்து டேஸ்ட் எனக்கு ரொம்ப பிடிச்சிருக்கு அப்படின்னு சொல்லிட்டு எக்கச்சக்கமா குடிக்க ஆரம்பிச்சிடறா. அப்படியே துவி சொல்றா, ஹீரோ கூப்பிடுறா அப்படின்னு சொல்றப்போ, சரி நான் ட்ரை பண்றேன்னு சொல்லி இவன் ஹீரோ வரமாட்டேன்னு சொல்லிட்டு இருக்கான். டக்குன்னு வந்து ஹீரோயின் ஒரு ஃபோட்டோ எடுத்து சென்ட் பண்ணி விட்டுறான். இங்கே வந்து ஹீரோ விளாண்டுட்டு இருக்கப்போ, ஹீரோயினோட அம்மா கால் பண்ணி, என் பொண்ணுக்கு என்னாச்சுன்னு தெரியலப்பா, ஃபோனை எடுக்கவே மாட்டேங்கிறா அப்படின்னு சொல்கிறப்போ, நீங்கள் கூலாக இருங்க ஆண்டி, நான் பார்த்துக்கிறேன் அப்படின்னு சொல்கிறப்போ, இங்கே வந்து அந்த ஃபோட்டோ சென்ட் ஆயிருக்கு. இதை பார்த்தா ஹீரோக்கு ரொம்ப டென்ஷன் ஆகிடுது. அப்படியே அந்த இடத்துக்கு போனால் நம்ம ஹீரோயின் அப்படியே சரக்கு அடிச்சிட்டு மாட்டே கிடக்கா. இதை பார்த்த ஹீரோ, இது மாதிரி உங்கள் அம்மா கால் பண்ணுறாங்க, ஃபோன் கூட எடுக்க முடியாதா அப்படின்னு சொல்கிறப்போ, இங்கே ஹீரோயின் ஃபோனை தேடிட்டு இருக்கா போதையில். இதெல்லாம் வேலைக்குப்பட்டு வராது, நீ வான்னு உன்னை கூட்டிகிட்டு போகிறேன் அப்படின்னு சொல்கிறப்போ, இங்கே ரெண்டு பேரும் ஒருத்தர் மாற்றி ஒருத்தர் முறைச்சு பார்த்துக்கிறாங்க. அப்படியே ஹீரோயினை வந்து தோள் மேலே தூக்கிட்டு நம்ம ஹீரோ கூட்டிகிட்டு போயிட்டு இருக்கான். அப்படியே அவங்க ஃப்ரெண்ட்ஸும் கிளம்புறாங்க. நாங்களும் போகிறோன்னு சொல்லிட்டு ஹீரோயின் சொல்கிறா, ஏண்டா என்னை விட்டுட்டு போனேன், ஒரு வார்த்தை வந்து இந்த காலேஜ் தான் வர நீ சொல்லியிருக்கலாம்ல, ஃப்ராட் பையன்டா நீ அப்படின்னு சொல்லிட்டு மூஞ்சிலே ஒரு அடியை போடுறா. நம்ம ஹீரோ வந்து உனக்கு சர்ப்ரைஸ் கொடுக்கணும்னு நினச்சேனே, என்னோட தப்பு தான், என்னை எதை வச்சு அடிச்சுக்கிறதுனே தெரியல, உங்கள் அம்மா கால் பண்ணி உன்னை பற்றி ரொம்ப கவலைப்பட்டாங்க, அதுக்கு தான் உன்னை தேடி வந்தேன், இல்லைனா உன்னை தேடி நான் வந்திருக்கவே மாட்டேன் தெரியுமா அப்படின்னு இவன் சொன்னோடனே இங்கே ஹீரோயினுக்கு கோவம் வந்துடுது. அப்படியே இறங்கிட்டு, உன்னை யார் என்னை பார்க்க வர சொன்னா, என் மேலே தான் உனக்கு அக்கறை இல்லைன்னு சொல்லிட்டு நீ உன் வழியில் போ, நான் ஏன் வழியில் வரேன், இனிமேல் ரெண்டு பேரும் நம்மளோட வழியை தனித்தனியாக பார்த்துக்கலாம் அப்படின்னு சொல்லிட்டு நானே போகிறேன்னு சொல்லிட்டு தள்ளாடி போயிட்டு இருக்கா. ஹீரோக்கு இங்கே என்ன பண்ணுறதுனே புரியல. அவ சொல்கிறதையும் கேட்க மாட்டேங்கிறா. சாங்கும் டூமேனும் ஒரே யூனிவர்சிட்டியில் தான் படிக்கிறாங்க போல இருக்கு. ஹீரோயின் காலையில் போதை தெளிஞ்சு எந்திரிக்கிறா. ஃப்ரெண்ட்ஸ் எல்லாம் வந்து இவளுக்கு வந்து கொஞ்சம் போதை தெளிவுக்கான மருந்து கொடுக்குறாங்க. இது மாதிரி நைட்டு நீ பண்ண அளப்பறையே போதுண்டி, இனிமேல் நீ ட்ரிங்க்ஸ் பண்ண உனக்கு அவ்வளவுதான் அப்படின்னு சொல்லி திட்டிட்டு இருக்காங்க. ஹீரோ தான் கூட்டிகிட்டு வந்து விட்டான்னு சொல்லியிருப்பாங்க. ஃபர்ஸ்ட் டேவே ஹீரோயின் காலேஜ்க்கு லேட்டாக வந்திருப்பா. ஹீரோ கிட்ட வந்து நைட் நீ தானே கூட்டிகிட்டு போய் விட்டையா அப்படின்னு சொல்லி கேட்குறப்போ, ஹீரோ சொல்கிறான், தயவு செய்து நைட் நடந்ததெல்லாம் மறந்துட்டேன்னு மட்டும் சொல்லிடாத அப்படின்னு சொல்கிறப்போ, நீ எதுவும் என்கிட்ட அட்வான்டேஜ் எடுத்துக்கலையே அப்படின்னு சொல்லிட்டு ஹீரோயின் கேட்குறா. நான் தானே உன்கிட்ட அட்வான்டேஜ் எடுத்து அப்படியே கிழிச்சாலும் நீ நைட் என்னெல்லாம் பேசின தெரியுமா, அப்போ தான் தெரிஞ்சிச்சு உனக்கு வந்து மனசாட்சியே இல்லை அப்படின்றது, நீ உன் வழியில் போ, நான் ஏன் வெளியில் போகிறேன் அப்படின்ற மாதிரி இங்கே ஹீரோ சொல்லிட்டு கோச்சிட்டு போகிறான். அப்போ டக்கு வந்து யுவான் வந்து கேட்குறான், இது மாதிரி உன்னோட ஃபோன் நம்பர் கொடுவேன் அப்படின்னு சொல்லி கேட்டுறப்போ, ஹீரோ சொல்கிறான், அவளோட ஃபோன் நம்பர் உனக்கு எதுக்குடா அப்படின்னு சொல்லி கேட்குறான். எதா இருந்தாலும் என்கிட்ட பேசு, அவளோட பெஸ்ட் ஃப்ரெண்ட் நான் வந்து டீல் பண்ணிக்கிறேன் அப்படின்னு சொல்கிறப்போ, இங்கே யுவான் சொல்கிறான், பாரு அவன் எவ்வளோ ஜெலஸ் ஆறான்னு பாரு அப்படின்ற மாதிரி இங்கே சொல்லி சிரிச்சுக்கிட்டு இருக்கான். இவங்களாம் சேர்ந்து காலேஜ் கிளப்புக்கு போகலாம், ஏன்னா வந்து தன்னோட ஹாபிஸ் தன்னோட டேலண்ட்ஸ்லாம் வெளியே கொண்டு வரதுக்காக அந்த கிளப்புக்கு போகிறாங்க ஜாயின் ஆகிறதுக்கு. அப்போ கரெக்டாக வந்து துவி வந்துடுறா. வந்துட்டு இதை மாதிரி வந்து யுவிக்கு வந்து ஹாய் சொல்லிட்டு இருக்கா. அப்போ வந்து ஹீரோ கிட்ட பேசுகிறா, மாதிரி கம்ப்யூட்டர் சயின்ஸ் பற்றி நிறைய தெரிஞ்சுக்கிறதுக்கு நாங்கள் சில ப்ரோக்ராம் வைக்கிறோம், அதில் வந்து நீ கற்றுக்கிட்டேன்னா உன்னோட ஸ்கில் நல்லா டெவலப் ஆகும் அப்படின்னு சொல்லிட்டு இருக்கா. அதோட நம்ம ஹீரோ ஓகேன்னு சொல்கிறப்போ, இங்கே ஹீரோயினை பார்க்குறா. ஹீரோயின் சொல்கிறா, பரவாயில்ல நீ போ, நான் வந்து தனியாகவே போய்க்கிறேன், ஒன்றும் ப்ராப்ளம் இல்லை அப்படின்னு சொல்லிட்டு ஹீரோயின் போயிட்டு இருக்கப்போ கரெக்டாக வந்து சீ வந்துடுறான். பரவாயில்லையே, நீ வந்து கிளப்பில் சேரதான் வந்திருக்கியா அப்படின்னு சொன்னால், ஆமான்னு சொல்கிறப்போ, நான் உனக்கு வந்து இன்ட்ரடியூஸ் பண்ணி வைக்கிறேன், உனக்கு நல்ல ஒரு ஐடியா கிடைக்கும் அப்படின்னு சொல்கிறப்போ, சரி ஓகேன்னு சொல்லிட்டு ரெண்டு பேரும் போகிறாங்க. இங்கே பார்த்தா அந்த கிளாஸ் முடிஞ்சிருச்சு. டக்குன்னு நம்ம ஹீரோ வந்து ஹீரோயினுக்கு சேட் பண்ணுறான், நீ எங்கே இருக்க, நான் வந்து ஜாயின் பண்ணிக்கிறேன், கிளப்பில் தான் இருக்கியா அப்படின்னு சொல்லிட்டு கேட்டுட்டு இருக்கான். இடர் பொண்ணு சொன்னது தான் நம்ம கியூ யோசிச்சுட்டு இருக்கா. உனக்கு ஒரு சான்ஸ் இருக்குது, சாங் கிட்ட போய் பேசு அப்படின்னு சொல்லியிருப்பா. அது யோசிச்சுட்டு இருக்கப்போ இங்கே ஹீரோ வந்து ஹீரோயினை தேடி வந்துட்டு இருக்கான். அவள் வந்து என்ன பண்ணிட்டு இருக்கானா, ஃபார்ம் ஃபில்அப் பண்ணிட்டு இருக்கா. நீ வந்துட்டியா அப்படின்னு சொல்லி கேட்டா, என்ன கிளப்ல சேர போறேன்னா ஸ்போர்ட்ஸ் கிளப்ல சேர போறேன் அப்படின்னு ஹீரோயின் சொல்லிட்டு இருக்கா. அதுக்கான ஃபார்ம் ஃபில்அப் பண்ணிட்டு இருக்கேன் அப்படின்னு சொல்லிட்டு அவள் வந்து சீ கூட ரொம்ப க்ளோஸாக பேசிட்டு இருக்கா. அதே கட் பண்ணிட்டு இங்கே வந்து நம்மளோட கியூ வந்து ஹீரோயினுக்கு கால் பண்ணி, நீ எப்படி இருக்க, ஸ்கூல் லைஃப்லாம் காலேஜ் லைஃப்லாம் எப்படி போகுது அப்படின்னு சொல்லி கேட்டுட்டு இருக்கா. நல்லா போகுதுடி அப்படின்னு சொல்லி நல்லா பேசிட்டு இருக்கப்போ டக்குன்னு வந்து என்னோட கிளாஸ்மேட் வாரோட சேர்ந்து நான் வெளியே போகணும், ஃபோனை வச்சிருவா அப்படின்னு சொல்லி வச்சுட்டா. இங்கே பார்த்தா நம்மளோட சாங்கை பக்கம் தான் வந்திருக்கா. இவங்க ரெண்டு பேரும் ஷாக்காக பார்த்துட்டு இருக்கப்போ பழசெல்லாம்
அதெல்லாம் மறந்துட்டேன். நீ ஒண்ணும் பயப்பட வேணாம். நம்ம ஃப்ரெண்ட்ஸா இருக்கலாம். நீ எனக்கு ஒரு கால் கூட பண்ணல தெரியுமா? 2 பேரும் ஃப்ரீயா இருக்கிறப்ப ஸ்டடி பண்ணலாம். இன்னைக்கு உன் கேம்பஸ்க்கு நான் உன்ன பார்க்க வந்தேன். அடுத்து கண்டிப்பா நீ என் கேம்பஸ்க்கு வரணும்." அப்படின்ற மாரி சொல்றா. 2 பேருமே கேம்பஸ்ல இருக்க ஒரு மூவி பார்க்க தான் போறாங்க. அப்படியே வந்து 2 பேரும் பேசிட்டு இருக்காங்க. இது மாரி கியூ சொல்றா, "அடிக்கடி வந்து வெளிய வா, ஃப்ரீயா இரு. இது மாரி வந்து படிப்புனே இருக்காதன்னு" சொல்லிட்டு இருக்கா. இங்க வந்து ஸ்போர்ட்ஸ் கிளப் தான் காட்டுறாங்க. ஹீரோவும் வந்து ஹீரோயின் கிளப் தான் சேர்ந்திருப்பான். எல்லாருமே இருக்கையில அவர் ஏதாவது பெர்ஃபார்மன்ஸ் பண்ணணும்னு சொல்றாரு. இங்க யாருக்கும் எதுவுமே இன்ட்ரெஸ்ட் இல்ல. விட்டா போதும்னு ஓடிடுறாங்க. இங்க வந்து லூ சொல்லிட்டு இருக்கா, "இது மாரி நான் ஹோட்டல்ல தங்க போறேன். ஏன்னா ரூம்ல தான் ஏசி போட விட மாட்டேங்கிறாங்களே" அப்படின்னு சொல்லிட்டு. இவ பேரு ஐஷுன்னு வச்சுக்கலாம். ஐஷு மேல போய்க்கிட்டு இருக்கா. இவ தான் வந்து ஏசி வந்து போட விட மாட்டேங்கிறா. இது மாரி லூ வந்து கிளாஸ்க்கே வரலடி அப்படின்னு சொல்லி பேசிட்டு இருக்காங்க. அப்ப பின்னாடி இருந்து ஐஸு சொல்றா, "என்னால உங்களுக்கு ப்ராப்ளம் வேணாம். நான் வந்து ரூம் ஷிஃப்ட் ஆயிக்கிறேன். அதனால வந்து இனிமே நான் அந்த ரூமுக்கு வரலன்ற" மாரி சொல்லிர்றா. இவங்க எல்லாருமே ஒரு ரெஸ்டாரண்ட் போய் சாப்பிட்டுட்டு இருக்காங்க. அப்ப லூ கிட்ட சொல்லிட்டு இருக்காங்க. அவ வந்து, "நான் கரண்ட் பில் நம்மளுக்கு அதிகமாச்சுன்னா செலவு அதிகமாகும் தாண்டி அவ அப்படி பண்ணியிருக்கா. மத்தபடி ஒண்ணும் கிடையாதுடி" அப்படின்னு சொல்றப்போ, சரி இப்ப அதுக்கு என்ன பண்ணலாம்? அவள போய் பார்த்து நான் பேசினா மட்டும் அவ என்ன ஓகேயா சொல்லிற போறா? அவ ரூம் மாற தானே போறா அப்படின்னு சொல்றப்போ, சரி அவள மீட் பண்ணி பேசலாம் அப்படின்னு சொல்றப்போ, கரெக்ட்டா அவளே வந்துர்றா. இந்த ரெஸ்டாரண்ட்ல தான் அவ வேலை செய்றா போல இருக்கு வெயிட்டரா. அவ பார்ட் டைம் ஜாப் பண்ணி தான் அவ வந்து படிக்கிறா. அப்படியே அவங்களுக்கு சர்வ் பண்ண இல்ல. அவங்களுக்கே கொஞ்சம் மனசுக்கு கஷ்டமா இருக்கு. அப்படியே வந்து பக்கத்து டேபிள்காரன், "நீ சாப்பாடு கொஞ்சம் கூட டேஸ்ட்டாவே இல்ல. இது என்ன இது சூடாவே இல்ல." அப்படின்ற மாரி பயங்கரமா திட்டிட்டு இருக்கான். நம்மளுடைய லீக்குக்கோ வந்து, "வாய மூட்டு சாப்பிடுறா, இல்ல எஞ்சி போடா" அப்படின்ற மாரி திட்டி விட்டுர்றா. அப்படியே அவங்களுக்குள்ள பேசி அவங்க மிஸ் அண்டர்ஸ்டாண்டிங் ஃபுல்லா கிளியர் பண்ணிட்டாங்க. அப்படியே அவங்க எல்லாருமே ரொம்ப க்ளோஸ் ஃப்ரெண்ட்ஸ் ஆயிட்டாங்க. பூ கூட சாரி கேட்டிருப்பா நம்ம ஐஸு கிட்ட. அதுக்கப்புறம் ஹீரோயின் 2 பேரும் சாப்பிட்டுட்டு இருக்காங்க. கரெக்ட்டா வந்து தூவிக்கா வந்துட்டு, "இந்த மாரி வந்து ஸ்போர்ட் டீம் வந்து கலந்துக்க போறது கிடையாது. வெல்கம் பார்ட்டில நம்மளோட ஆர்ட்ஸ் டீம் தான் கலந்துக்க போகுது" அப்படின்ற மாரி சொல்லிட்டு இருக்காங்க. ஹீரோக்கு கோவமா வருது. ஏன்னா ஹீரோயின் தான் மார்ஷியல் ஆர்ட் ரொம்ப ட்ரை பண்ணியிருப்பா. அவங்க அப்பா சொல்லிக் குடுத்த கலைகள அவ பண்ணலான்னு இருந்திருப்பா. இப்ப எப்படி மாத்துவீங்கன்னு சொன்னா, "இது வந்து ஸ்கூலோட டிசிஷன்ப்பா. என்னால ஒண்ணும் செய்ய முடியாது" அப்படின்ற மாரி இவ சொல்லிடுறா. அதுக்கப்புறம் நம்ம ஹீரோயின் கிட்ட வந்து சொல்றா, "நீ வந்து கவலைப்படாத. எனக்கு ஒரு ரூம் இருக்கு. ரெஸ்ட்லிங் ரூம். அது வந்து நான் ரெடி பண்ணி தரேன். நம்ம யாருக்கும் தெரியாம சீக்ரெட்டா வந்து அங்க பண்ணிக்கலாம்னு" சொல்றப்ப, இவ எல்லாருக்கும் கால் பண்ணி சொல்ல போறா. "யாருக்கும் சொல்லாத. இது சர்ப்ரைஸா இருக்கட்டும்" அப்படின்ற மாரி ஸ்போர்ட்ஸ் லீடர் சொல்றாரு. அப்படியே அந்த ரூம கூட்டிட்டு போய் ஹீரோயின காட்டுறாரு. அது குடோன் மாரி நெறைய அட்டைப்பெட்டிங்களோட இருக்கு. அதுக்கப்புறம் அவர் சொல்றாரு, "உன் மேல எனக்கு நெறைய நம்பிக்கை இருக்குமா. இந்த ரூம நீ கிளீன் பண்ணிருவேன்னு நெனைக்கிறேன்" அப்படின்னு சொல்றப்போ, "என்னால ஒரு ஆளால செய்ய முடியாது. வாங்க 2 பேரும் சேர்ந்து செய்யலாம்னு" செய்றப்போ, "இது மாரி எனக்கு வந்து ஒரு மீட்டிங் இருக்கு. நான் கிளம்புறேன்" அப்படின்னு சொல்லிட்டு ஹீரோயின் தலையில எல்லா வேலையும் கட்டிட்டு இவன் ஓடி போயிடுறான். அதுக்கப்புறம் ஹீரோயின் வந்து என்ன பண்றதுன்னு சொல்லி முழிச்சிட்டு இருக்கா. இங்க ஹீரோ வந்து ஹீரோயின்க்கு டெக்ஸ்ட் பண்ணலான்னு பார்க்குறப்போ, அந்த வழியா வந்து நம்மளுடைய சீயும் ஹீரோயினும் ப்ளே பண்ணிட்டு இருக்காங்க. ஏன்னா வந்து சீ தான் நெறைய ஹெல்ப் பண்ணியிருப்பான் ஹீரோயினுக்கு. அப்படியே அவங்க 2 பேரும் ஹேப்பியா விளையாண்டுட்டு இருக்கறத பார்த்து இங்க ஹீரோக்கு ரொம்ப மனசு கஷ்டமா இருக்கு. சீ கூட ரொம்ப க்ளோஸா இருக்கான்னு சொல்லிட்டு, அப்படியே வந்து சீ தான் அந்த அட்டைப்பெட்டிலாம் எடுத்து போட எல்லாமே ஹெல்ப் பண்ணியிருப்பாங்க. லீயும் சீயும் சேர்ந்து ஹீரோயினுக்கு. அப்படியே அவங்க ஒர்க்கெல்லாம் முடிச்சுட்டு கிளம்பிடுறாங்க. ஹீரோ வந்து ஹீரோயின பார்க்கறதுக்காக வரான். அவன் இன்னமும் வேலை செஞ்சுட்டு தான் இருக்கா. "நீ எப்படியும் சாப்பிட்டுருக்க மாட்டேன்னு தெரியும். உனக்காக சாப்பாடு எடுத்து வந்திருக்கேன். வா சாப்பிடலாம்" அப்படின்னு சொல்லிட்டு 2 பேரும் சேர்ந்து சாப்பிட்டுட்டு இருக்காங்க. அப்படியே ஜாலியா சாப்பிட்டுட்டு இருக்கப்போ, கரெக்ட்டா வந்து நம்மளோட சீ வந்து என்டர் ஆறான். இத பார்த்த ஹீரோக்கு செம்ம காண்டு. அவனும் ஹீரோயினுக்கு ஃபுட் வாங்கிட்டு வந்திருக்கான். "உனக்காக நான் சாப்பாடு வாங்கிட்டு வந்திருக்கேன்" அப்படின்னு சொல்றப்போ, "நீங்க எங்க இங்க வந்தீங்க சீ" அப்படின்னு இவ கேட்டுட்டு இருக்கா. அந்த சாப்பாட வந்து நம்ம ஹீரோ தான் வாங்குறான். வாங்கிட்டு பார்க்குறான். இது ஃபுல்லாவே ஃப்ரைடு ஃபுட். நைட் இது சாப்பிட்டா அவளுக்கு வெயிட் ஆகும், வெயிட் போடும். அதுபோக வந்து அவ ஹெல்த்துக்கும் நல்லது கிடையாது. "இத நீ எடுத்துட்டு போயிடு" அப்படின்னு இவன் சொல்லிடுறான். இங்க சீக்கு மனசுக்கு ரொம்ப கஷ்டமா இருக்கு. அப்படியே எடுத்துட்டு போயிடுறான். ஹீரோயின் பார்த்து முறைக்கிறா. "அட படுபாவி பயலே! எதுக்குடா அவன்ட்ட இப்படி பேசின?" அப்படின்னு சொல்லிட்டு, "நிஜமா தான் சொல்றேன். உன் உடம்புக்கு ரொம்ப கெடுதல் ஆயிருமா? நீ ஹெல்தியா இருக்க வேணாமா?" அப்படின்னு சொல்றான். ஃப்ரெஷர்ஸ்க்கான ஈவென்ட் டே வந்து வந்துடுது. அப்போ வந்து நம்ம ஹீரோவும், நம்ம தூவியும் தான் வந்து அங்க ஹோஸ்ட் பண்றாங்க. அப்படியே ஹீரோக்கு வந்து பட்டன் எல்லாம் போட்டுவிட்டு, "நீட்டா இருக்க வேணாமா?" அப்படின்னு சொல்லிட்டு இருக்கப்போ, "நீ ஒண்ணும் பண்ண வேணாம். நானே பார்த்துக்கிறேன்" அப்படின்னு சொல்றப்போ, குரூப் ஃபோட்டோ எடுக்குறாங்க. அப்ப ஹீரோ கைய புடிச்சுக்கிறா. ஹீரோவால ஒண்ணும் செய்ய முடியல. அதுக்கப்புறம் "ரொம்ப நர்வஸ் ஆகாத" அப்படின்ற மாரி ஹீரோ கிட்ட சொல்லிட்டு போறா. சீனியர்ஸ்க்குலாம் கால் பண்ணி வர சொல்றா. யாரும் வரமாட்டேன்னு சொல்றாங்க அவ ஈவென்ட்க்கு. அப்படியே வந்து இங்க அஃபிஷியலா வந்து அவங்க 2 பேரும் லவ் பண்ற மாரி அனௌன்ஸ்மென்ட் பண்ணிட்டாங்கடி அப்படின்னு சொல்லிட்டு ஃப்ரெண்டுக்காரி காட்டிட்டு இருக்கா லேப்டாப்ல. இத பார்த்த ஹீரோயினுக்கு ரொம்ப கஷ்டமா இருக்கு. அப்படியே சீனியர்ஸ் அவங்க ஃப்ரெண்ட்ஸ் எல்லாருமே ஹீரோயினுக்கு சர்ப்ரைஸா வந்து நிக்கிறாங்க. "நாங்க வந்துட்டோம்னு" சொல்லிட்டு, "பரவால்ல வாங்க. நீங்கலாம் வரமாட்டேன்னு சொல்லி நெனச்சோம்" அப்படின்னு சொல்லி எல்லாரும் அங்க வெல்கம் பண்ணிட்டு இருக்கையில, இங்க வந்து இங்க ஹோஸ்ட் பண்றதுக்காக வந்திருக்காங்க. அப்ப வந்து ஹீரோயின் வந்து சில வார்த்தைகள் வந்து சொல்லிட்டு இருக்கா. செல்ஃப் டிஃபென்ஸ் வந்து பொம்பள பிள்ளைகளுக்கு ரொம்ப முக்கியம்னு சொல்லிட்டு, அப்படியே வந்து யுவிய கூப்ட்டு அந்த செல்ஃப் டிஃபென்ஸ் எப்படி பண்ணணும்னு சொல்லிட்டு, யாராவது கை வச்சா, "நீங்க இப்படி புடிச்சு அப்படி தூக்கி போடணும்" அப்படின்னு சொல்லிட்டு யுவிய தூக்கி போடுறா. அங்க யுவிக்கு எவ்வளோதான் பயங்கரமான அடி. அப்படியே நொந்து நூடுல்ஸ் ஆகி போறான். இத பார்த்து அங்க உள்ள பசங்கலாம், "இதெல்லாம் நம்மளுக்கு சரிப்பட்டு வராதுப்பா" அப்படின்னு சொல்லி நெனச்சிட்டு இருக்காங்க. நெக்ஸ்ட் 2 பேரா வாங்க சொல்லி தரேன் அப்படின்னு சொல்றப்போ, அங்க இருக்க லேடீஸ் அண்ட் ஜென்ட்ஸ் எல்லாம் ஓடி போயிடுறாங்க. "நாங்கலாம் வரலங்க"
எங்கள விட்டுடுங்க. எங்களுக்கு இதெல்லாம் செட் ஆகாதுன்னு சொல்றப்போ, ஹீரோயினோட ஃப்ரெண்ட் சொல்றா, "விட்ரு நீ நல்லாவே பண்ணுன. அவங்கலாம் புரிஞ்சுக்கிருவாங்கன்னு" சொல்றப்போ, இங்க வந்து ஏதோ ஈவென்ட் நடக்குதுன்னு சொன்னாங்க அப்படின்னு சொல்லிட்டு நெறைய லேடீஸ்லாம் உள்ளக்க வராங்க. நம்மளோட யுவிய வச்சு நம்ம ஹீரோயின் வச்சு பொளந்து கட்டிட்டு இருக்கா. பாவம் யுவி. அதுக்கப்புறம் ஹீரோயின் எல்லாமே எக்ஸ்பிளைன் பண்ணிட்டு, "டிஃபன் பண்ண நெக்ஸ்ட் யார் வரா?" அப்படின்னு சொல்லி கேட்டா, நம்மளுடைய வந்து சீ தான் வரா. நான் வரேன்னு சொல்லிட்டு, "பாருடி ரொம்ப ரொமான்டிக்கா இருக்க போது" அப்படின்னு சொல்லிட்டு ஃப்ரெண்டு கரி சொல்லிட்டு இருக்கா. இங்க வந்து சொல்லிட்டு இருக்கா, "ஒருத்தவங்க பின்னாடி இருந்து உங்கள வந்து தாக்குனா நீங்க என்ன பண்ணணுன்றத இப்ப பாப்பீங்க" அப்படின்னு சொல்லிட்டு பின்னாடி வந்து என்ன தாக்குன்னு சொன்னா, இவன் என்னமோ ரொம்ப ரொமான்டிக்கா வந்து அவள க்ளோஸா ஹக் பண்ணிட்டு நிக்கிறான். இவ சொல்றா, "நான் உன்னைய ஹக் பண்ண சொல்ல. இப்படிதான் தாக்குவாங்களா? கொஞ்சம் டிஸ்டன்ஸ் மெயின்டெயின் பண்ணணும்" அப்படின்ற மாரி இவ சொல்லிட்டு இருக்கப்போ, கரெக்ட்டா வந்து டோர் ஓப்பன் ஆகுது. யாருன்னு பார்த்தா நம்ம ஹீரோ தான். இங்க ஹீரோயின் அப்படியே பார்க்குறா. இந்த நேரத்துல இவன் வரணும்னு சொல்லிட்டு ஹீரோயினுக்கு ஒரே குழப்பம். ஹீரோக்கு அது மேல ஷாக்கு. "நீ தான் வரமாட்டேன்னு சொன்னியே, நீ எப்படி இங்க வந்த?" அப்படின்னு சொல்றப்போ, "நான் வந்துட்டேன்" அப்படின்னு சொல்றப்போ, "ச்சீ நீ வேண்டாம். உனக்கு ரொம்ப கஷ்டமா இருக்கும். அவ அடிச்சிருவா, உனக்கு வலிக்கும். அதனால நான் பார்த்துக்கிறேன். நீ போய் ரெஸ்ட் எடுக்கிறியா?" அப்படின்ற மாரி இங்க ஹீரோ சொல்லிடுறான். "வரமாட்டேன்னு சொல்லி சொன்னேன்" அப்படின்னு சொல்லிட்டு இங்க ஹீரோயின் கேட்குறா. "நான் தான் சொன்னேன் இல்லையா, உன்னோட பஞ்சிங் பேக்னா நான் தான் இருப்பேன்னு சொல்லிட்டு" அப்படின்னு சொல்லிட்டு இங்க ஹீரோ சொல்றான். அதுக்கப்புறம் வந்து ஹீரோ வந்து, "நீ போப்பா" அப்படின்னு சொல்லிட்டு நிறைய சொல்லிடுறான். "இது என்னடி 2 பசங்க ஒரு பொண்ணுக்கு சண்டை போட்டுக்கிறாங்க" அப்படின்னு சொல்லிட்டு ஃப்ரெண்ட்ஸ் எல்லாம் பேசிட்டு இருக்காங்க. அங்கேருந்து நம்ம யுவான் வந்து ஹாய் சொல்லிட்டு இருக்கான். அப்படியே ஹீரோ ரொம்ப சந்தோஷத்துல நம்ம ஹீரோயின லைட்டா ஹக் பண்ணிட்டு நிக்க, ஹீரோயின் சொல்றா, "அப்படி பின்னாடி இருந்து யாராவது உங்கள தாக்குனா நீங்க என்ன பண்ணணும்னா" அப்படின்னு சொல்லிட்டு ஹீரோவுடைய கால மிதிக்கிறா. ஹீரோக்கு கண்ணு மூலையெல்லாம் வெளிய வந்துடுது. அப்படியே ஹீரோ ஒரு கிக்கு விடுறா. அப்படியே ஹீரோ பின்னாடியே போய் பொத்துன்னு போய் விழுகுறான். அதுக்கப்புறம் வந்து, "உனக்கு எதுவும் ஆகலையே" அப்படின்னு சொன்னா, "நான் நல்லா தான் இருக்கேன்" அப்படின்னு சொல்றப்போ, "ஃப்ரண்ட்ல வந்து டச் பண்ணு" அப்படின்னு சொல்றப்போ, ஹீரோ டச் பண்றான். இப்ப என்ன செய்ய போறான்னு தெரியலையே அப்படின்னு நிக்கிறப்போ, அப்படியே ஹீரோ கண்ண புடிச்சு பிதுக்கிட்டு இருக்கா. பாவம் ஹீரோ பயங்கரமா வலியில அங்க துடிச்சிட்டு இருக்கா. அங்க இருக்கிற எல்லாருக்குமே ரொம்ப பாவமா இருக்கு ஹீரோவ பார்க்கையில. அதுக்கப்புறம் முடிய பிடிச்சா நீங்க என்ன பண்ணணும்னா, அப்படின்னு சொல்லிட்டு நம்ம ஹீரோ கைய அப்படியே திருகி புடிச்சு, அப்படியே தூக்கி இடுப்புல அடிச்சு தூக்கி ஹீரோ கீழ தள்ளுறா. அவ்வளதான் சோலி முடிஞ்சுச்சு நம்ம ஹீரோ ஜோலி. அப்படியே கீழ படுத்துட்டு இருக்கப்போ, எல்லாருமே "ரொம்ப நல்லா பண்ணீங்க. நீங்க வந்து எங்களுக்கு இப்படி கத்துக் கொடுங்க" அப்படின்ற மாரி சொல்லிட்டு கிளம்புறாங்க. ஹீரோயின் போய் கேட்குறா, "நீ நல்லா தானே இருக்க? உனக்கு எதுவும் ப்ராப்ளம் இல்லையே?" அப்படின்னு சொல்லி கேட்குறப்போ, "எனக்கு எந்த பிரச்சனையும் இல்ல. நான் நல்லா தாம்மா இருக்கேன்" அப்படின்ற மாரி ஹீரோ சமாளிச்சுட்டு இருக்கான். கரெக்ட்டா ஹீரோக்கு ஒரு கால் வருது. டுவி தான் கால் பண்றா. இத பேசிட்டு அவன் போகுறப்போ, நம்ம ஹீரோயினுக்கு கொஞ்சம் மனசு கஷ்டமா இருக்கு. "இந்த மாரி நான் ஒரு முக்கியமான விஷயம் இருக்கு. என்னால டின்னர்ல கலந்துக்க முடியாது. நான் கிளம்புறேன்" அப்படின்னு சொல்லிட்டு ஹீரோ போயிடுறான். இங்க வந்து நம்ம எல்லாரும் வாங்க போலாம் அப்படின்னு சொல்லிட்டு இருக்கான். துவிய பார்க்க தான் நம்ம ஹீரோ வந்திருக்கான். வந்ததுக்கப்புறம் துவிய பார்த்துட்டு ஒரு மாரி தயங்கி நிக்கிறான். அப்பதான் ஃபிளாஷ்பேக்ல காமிக்கிறாங்க. நம்ம துவி வந்து ஹோஸ்ட் பண்ணிட்டு இருக்காங்க. "இது மாரி ஜூனியர் பேசுவாரு" அப்படின்னு சொல்றப்போ, இவன் சொல்றான், "இங்க வந்து ஒரு வுமன்க்கு செல்ஃப் டிஃபென்ஸ் வந்து இன்னொரு ஈவென்ட் நடந்துட்டு இருக்கு. இதுக்கு முன்னாடியே ஸ்டார்ட் ஆயிடுச்சு. எல்லாரும் அத போய் பாருங்க. அது ரொம்ப நல்லா இருக்கும். ரொம்ப இம்பார்ட்டன்ட். கண்டிப்பா போய் பாருங்க" அப்படின்னு சொல்லிட்டு இவன் கத்தியிருப்பான். ஸ்டேஜ்ல விட்டு இவன தூக்கிட்டு போயிருப்பாங்க. அதுக்கப்புறம் தான் இப்ப துவிய பார்க்க வந்திருக்கான். துவிட்ட சொல்றான், "சாரி நான் பண்ணதுக்கெல்லாம் தப்பு தான். டிபார்ட்மெண்ட் என்ன பனிஷ்மென்ட் குடுத்தாலும் நான் ஏத்துக்கிறேன்னு" சொல்றப்போ, "பரவால்ல விடு. அதெல்லாம் நான் பேசி சமாளிச்சுட்டேன். அதுக்கப்புறம் வந்து நான் சொல்ற போயம கேளுன்னு" சொல்லி ரொமான்டிக்கா ஒரு போயம் சொல்லிட்டு, "இதுக்கான அர்த்தம் என்னன்றது உனக்கு புரியுதா?" அப்படின்னு சொல்லி அவ வித்தியாசமா கேட்குறா. நம்ம ஹீரோ சொல்றான், "போயம்க்கான அர்த்தம் மட்டும் எனக்கு புரியுது" அப்படின்னு சொல்லிட்டு கொஞ்சம் ஜர்க் ஆறான். ஏன்னா அவ ரொம்ப க்ளோஸா வந்துட்டு இருக்கா. "அவ என்ன காப்பாத்துனதுக்கு தேங்க்ஸ்" அப்படின்னு சொல்றப்போ, இங்க துவி சொல்றா, "நான் உன்ன காப்பாத்துனதுக்காக கண்டிப்பா எனக்கு காம்பன்சேஷன் நீ ஏதாவது குடுத்து தான் ஆகணும். மறந்துறாத" அப்படின்னு சொல்றப்போ, ஹீரோ சொல்றான், "பரவால்ல. உன் டிபார்ட்மெண்ட் ஆளுக்கெல்லாம் நான் சாப்பாடு வாங்கி தரேன்" அப்படின்னு சொல்றான். ஆனா வந்து அவ என்ன கண்டிஷன்றத சொல்லவே இல்ல. இவனா ஒண்ணு சொல்லிட்டு கிளம்பி போறான். துவி ஒரு மாதிரி பார்த்து சிரிக்கிறா. அதுக்கப்புறம் ஹீரோயின் தனியா உட்காந்து ஏதோ பிரிப்பரேஷன் பண்ணிட்டு இருக்கா. அப்ப ஹீரோ போயிட்டு, "என்னடி பண்ற?" அப்படின்னு சொல்லிட்டு ரொம்ப க்ளோஸா போய் பார்க்கையில, ஹீரோயின் வந்து மேக்கப் போட்டிருக்கா. "என்ன நீ மேக்கப் போட்டியா?" அப்படின்னு கேட்கையில, "ஆமா இன்னைக்கு நான் டின்னர் போறேன். அதனால தான் நான் மேக்கப் போட்டிருக்கேன்" அப்படின்னு இவ சொல்றா. "என் கூட வரதுக்கு எதுக்காக நீ வந்து மேக்கப் போட்டிருக்க?" அப்படின்ற மாரி இங்க ஹீரோ கேட்கிறப்போ, "உன் கூட எவன்டா வருவான்? நீ என்ன ரொம்ப கற்பனை காண்டுக்கிறியா? நான் ஒண்ணும் உன் கூட ஒண்ணும் வரப்போறது கிடையாது. நான் வந்து யார் கூட போப்போறேன்?" அப்படின்ற மாரி சொல்றப்போ, "நீ வந்து கூட போப்போறியா?" அப்படின்ற மாரி இங்க ஹீரோ கேட்குறான். "ஆமா" அப்படின்னு சொன்னோனே, பக்கத்துல வந்து, "ஏய் ப்ளீஸ் டி நானும் வரேன். என்னையும் கூட்டிக்கோ" அப்படின்னு சொல்றப்போ, "அதெல்லாம் முடியாது. நானும் சீயும் தனியா போணும்னு சொல்லிட்டு பிளான் பண்ணியிருக்கேன்" அப்படின்னு சொல்லி இவ சொல்றா. அவன் என்ன மட்டும் தான் வர சொல்லியிருக்கான். "நீ வேண்டாம்" அப்படின்னு சொல்றப்போ, "என்ன இது ரொம்ப சைல்டிஷ்ஷா இருக்கு. என்னையும் சேர்த்து கூட்டிட்டு போ. ஏன் நான் வந்தா என்ன தப்பு இருக்கு? என்னையும் சேர்த்துக்கோ. நான் கண்டிப்பா வருவேன். டின்னருக்கு என்னையும் சேர்த்துக்கோ" அப்படின்னு சொல்றப்போ, இங்க வந்து கால் பண்ணி, "இது மாரி லொகேஷன் ஷேர் பண்ணியிருக்கேன் வந்துருன்னு" சொல்றப்போ, கரெக்ட்டா துவியும் வந்துடுறா. வந்துட்டு, "இது மாரி வந்து நம்ம ஆர்ட்ஸ் டிபார்ட்மெண்ட்க்கு ஒரு மூவி இருக்கு. நம்ம போய் பார்க்கலாம் வா" அப்படின்னு சொல்லிட்டு இங்க டிக்கெட் குடுத்துட்டு இருக்கா. ஹீரோக்கு ரொம்ப குஷியா போகுது. ஹீரோயின வெறுப்பேத்துறதுக்கு. அப்படியே ஹீரோயின் பார்த்துட்டு இருக்கப்போ, "பாத்தியா எனக்கு கூட ஒர்க் இருக்கு. இனிமே உன்கிட்ட கெஞ்ச மாட்டேன் போ" அப்படின்னு சொல்லிட்டு அவன் கிளம்பிடுறான். இங்க வந்தா துவியும் நம்ம ஹீரோவும் ஒரு மூவிக்கு வந்திருக்காங்க. அப்படியே வந்து நம்ம ஹீரோ திரும்பி பார்க்குறான். "என்ன டிபார்ட்மெண்ட் ஆளுங்க ஒருத்தரையும் காணுமே" அப்படின்னு சொல்றப்போ, "உனக்கு முன்ன பின்ன நீ டேட்டிங் போனது இல்லையா?" அப்படின்னு கேட்கிறா. இவனுக்கு புரிஞ்சிருது டேட்டிங்காக தான் கூப்பிட்டுருக்கான்னு சொல்லிட்டு. அதுக்கப்புறம் வந்து, "சரி எனக்கு வந்து ஒரு முக்கியமான வேலை இருக்கு" அப்படின்னு இவன் சொல்றப்போ, கரெக்ட்டா நம்ம ஹீரோயினும் நம்மளுடைய சீயும் வந்துடுறாங்க இதே தியேட்டருக்கு. இத பார்த்த நம்ம ஹீரோயினுக்கு ஒரே ஷாக்கு. நம்ம ஹீரோக்கும் ஒரே ஷாக்கு. அப்படியே ஹீரோயின் நம்ம ஹீரோவ கிராஸ் பண்ணி
போயிட்டுருக்காங்க. நம்ம ஹீரோயினுக்கு ரொம்ப மனசு கஷ்டமா இருக்கு. இவன் வந்து வந்திருக்குது. அதுக்கப்புறம் வந்து அவங்க போய் உட்கார்றாங்க. இங்க ஹீரோ வந்து நம்ம ஹீரோயினே பார்த்துட்டுருக்கான். ஹீரோயினும் ஹீரோவ தான் பார்த்துட்டுருக்கான். "துவி கேட்கிறா, நீ ஏதோ சொல்ல வந்தியான்னு?" கேட்டா, "ஒண்ணும் இல்ல மூவி நல்லா இருக்கு" அப்படின்னு சொல்லி நம்ம ஹீரோ சொல்றான். அப்படியே ஹீரோயின் வந்து இவங்க 2 பேரும் பேசுறத பார்த்துட்டுருக்கா. அதுக்கப்புறம் ஹீரோவும் அவங்க என்ன பண்றாங்கன்னு பார்த்தா, அவங்க 2 பேரும் நல்லா பேசிட்டு இருக்காங்க. இத பார்த்த நம்ம ஹீரோ அப்படியே பேக்ல போய் பார்த்துட்டு இருக்கான். "துவி நீ என்ன பண்ற படம் பார்க்காம?" அப்படின்னு சொல்லி கேட்டுட்டு இருக்கா. அவங்க 2 பேரும் பேசுறத இங்க நம்ம ஹீரோயின் பார்த்து மாத்தி மாத்தி பயங்கர ஜெலஸ் ஆயிட்டு இருக்காங்க மாத்தி மாத்தி. அப்படியே ஹீரோயின் பார்த்துட்டு இருக்கப்போ, ஹீரோ ரொம்ப ஃப்ரண்ட்ல வந்துட்டு, "என்னதான்டா பண்றீங்க?" அப்படின்னு சொல்லி பார்த்துட்டு இருக்கப்போ, இத மாரி தூவி கேட்கிறா, "உனக்கு பாப்கார்ன் வேணுமா?" அப்படின்னு சொல்லி கேட்டுட்டு இருக்கப்போ, ஓகேன்னு சொல்றப்போ, இங்க வந்து நம்ம ஹீரோயின் நெனச்சு பார்க்குறா, இவங்க 2 பேரும் மாத்தி மாத்தி பாப்கார்ன் சாப்பிட்டத, அதே கோவத்துல நம்ம ஹீரோயின் அப்படியே பாப்கார்ன் எடுத்து முன்னாடி சாப்பிட்ட மாரி கோவமா சாப்பிட்டுட்டு இருக்கா. இதெல்லாம் நம்ம ஹீரோ வந்து நோட்டீஸ் பண்ணிட்டே இருக்கான். ஹீயும் நம்ம ஹீரோயினும் பேசிட்டு இருக்கத பார்த்து நம்ம ஹீரோக்கு ரொம்ப ஜெலஸ் ஆயிடுது. என்னடா நடக்குது அப்படின்னு சொல்லிட்டு ரொம்ப கோவமா இருக்கான். அப்படியே ஹீரோயின் அதே கோவத்துல ரூம்ல வந்து உட்கார்ந்துட்டு இருக்கப்போ, ஃப்ரெண்டு சொல்றா, "ஆர்ட்ஸ் குரூப்ல இருந்து ஏதோ ஒரு மெசேஜ் போட்டிருக்காங்கடி, வாங்கடி பார்க்கலாம்" அப்படின்னு சொல்லி காமிக்கிறாங்க. என்னன்னு பார்த்தா, ஹீரோ வந்து ஹீரோயினுக்காக விட்டுட்டு வந்திருப்பான் இல்லையா? அந்த வீடியோ தான் இப்ப வைரல் ஆயிருக்கு. ஹீரோயின் இத பார்த்துட்டு ரொம்ப சந்தோஷப்படுறா. அப்படியே ஹீரோக்கு கால் பண்ணி, "உன்கிட்ட பேசணும்" அப்படின்னு சொல்றப்போ, ஹீரோ "உனக்கு ஒரு குட் நியூஸ் இருக்கு வான்னு" சொல்லி கூப்பிடுறான். அப்படியே 2 பேரும் ஒரு இடத்துல உட்காந்துருக்காங்க. "இதுதான் நீ சொன்ன குட் பிளேஸா?" அப்படின்னு சொல்லி கேட்கிறா. இதோட இந்த எபிசோட் முடிஞ்சிருச்சு. இதுவரைக்கும் 20 கம்ப்ளீட் பண்ணியாச்சு. இன்னும் 10 தான் பேலன்ஸ் இருக்கு. கண்டிப்பா சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க. அடுத்தடுத்து கண்டிப்பா வீடியோ வரும்.